வழியா வந்து நம்ம தர்ஷினியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கா. ஆனா இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா வீட்ல உள்ளவங்க கிட்ட கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும். அதெல்லாம் நம்ம விடவே கூடாது. ஏன்னா இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு காப்பாத்துனது வந்து நம்ம தானே அப்படிங்கிற மாரி வந்து அவங்க 2 பேருக்குமே தோணுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ட்டா வந்து வீட்டுக்கு போயிரலாம் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணி சக்தி, ஜனனி 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்து நேரடியா வர்றாங்க. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா இத கரிகாலன் வந்து பார்த்துட்டு உள்ள போயிட்டு வந்து உலகத்திலேயே ரொம்பவே வந்து சைலண்டான கப்பிள் வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போறான். யார் இது வராங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வேற யாரு நம்ம சக்தி, ஜனனி இவங்க 2 பேரும் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமா கோவம் வருது. அண்ட் கதிர் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்குடா நீ இப்போ உள்ள வர, உன்னை யார்டா உள்ள விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி, ஜனனி 2 பேரையுமே பிடிச்சி வந்து தள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ உள்ள இருந்து வந்து விசாலாட்சி வந்து டேய் நிறுத்துங்கண்ணா, எதுக்குடா இப்போ அவன் மேல வந்து கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக அவங்க வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து விசாலாட்சி வந்து கத்துறாங்க. இங்க பாருமா, தேவையில்லாம நீ இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க முடியாது. நான் தான் அப்பவே உன்கிட்ட சொல்லிட்டேல அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி குணசேகரன் வந்து கத்துறாரு. இங்க பாருப்பா, எதுவா இருந்தாலும் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 2 பேருமே வந்திருக்காங்க. வந்தவங்களை போயிட்டு இப்படிலாம் அடிச்சு தள்ளுறதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம சக்தி வந்து கேட்குறாரு, தர்ஷினி இப்போ எங்கே இருக்கா, ஆமாம் அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஆதி குணசேகரன், இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணதுக்கே உங்கள் 2 பேரையும் இன்னும் நான் உயிரோட விட்டு வச்சிருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஈஸ்வரி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்படின்னா உங்கள் 2 பேரும் கதை எப்பயோ வந்து முடிஞ்சிருக்கும். ஆமாம், எந்த தைரியத்தில் நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கும் அப்படி யார் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தைரியம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவங்க ஜனனி வந்து கேட்குறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஜனனியை காப்பாற்றினதே வந்து நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஏய் இதெல்லாம் வந்து நீ வேற எங்கேயாவது போய் சொல்லு, எங்ககிட்டலாம் இந்த பொய்யெல்லாம் நீ சொல்லாத, அவளை கூட்டிட்டு போயிட்டு நீ வந்து கடத்தி வச்சிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து சொல்றாங்க. நான் கடத்தி போய் வச்சிருந்தேனா? ஆமா, நான் கடத்தி போய் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதான் ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டே இருக்கு, நீயும் அந்த தீவிரவாதி பொம்பளையும் சேர்ந்து தானே இத்தனை வேலையும் வந்து பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா இங்க வந்து இந்த மாதிரி டிராமாலாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தா அதை நம்புறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போடியா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் கத்துறாரு. நான் தான் வந்து கடத்தினேன் அப்படின்னா அதுக்கு நீங்க ஆதாரம் வந்து கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் கிடையாது, தர்ஷினியை காப்பாத்தி வச்சிருந்ததே நான் தான். ஆனா என்கிட்ட இருந்து தர்ஷினியை கூட்டிட்டு இங்க வந்தது யாரு, அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பின்னாடி நின்றுகிட்டு இருந்த ராவணன் பாத்தீங்கன்னா நான் தான் தர்ஷினியை கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு பயங்கரமா பிஜிஎம் மியூசிக்லாம் வந்து போடுறாரு. யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி கிட்ட கேட்கும்போது, நான் சொன்னேன்ல ராவணன் அது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சக்தியும் வந்து சொல்றாரு. என்கிட்ட இருந்து நீங்க தர்ஷினியை தூக்கிட்டு வந்தா சொல்றீங்களே, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜனனி வந்து கேட்குறாங்க. ஆனால் ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கரெக்டாக வந்து நம்ம ராவணனுக்கு தெரியும். அதனால சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன்கிட்டலாம் இவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் என்னடி இருக்கு? தேவையில்லாம இங்க உட்காந்து தேவையில்லாம வாயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணல, உன்னை அடிச்சே கொன்று வேண்டி அப்படிங்கிற மாதிரி கதிர் வந்து சொல்றாரு. ஏய் ஒழுங்கா வாயை அடக்கி பேசு, இல்லைன்னா வாய் பேசுறதுக்கு இருக்காது, உனக்கு வாயெல்லாம் அடிச்சு உடைச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியாயிரு சக்தி. நீங்க பாரு, நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும், அப்படி தெரியலைன்னா இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறது இருக்கட்டும், எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதை நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆதி குணசேகரன் வந்து இங்கே பாருங்கள் தம்பி, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவகிட்ட நீங்கள் எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டை பொண்ணை கடத்திட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டுக்கு தான் அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அப்படிங்கிற தைரியத்தில் இப்போ இங்கே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவளை வந்து கைது பண்ண சொன்னாதான் சரிப்பட்டு வரும். இதுக்கப்புறமும் இந்த வீட்டு பக்கம்லாம் வந்து வரவே கூடாது. இங்கே பாரு, உங்களுக்கோ இந்த வீட்டுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி முடிவு பண்ணி கையெழுத்து போட்டு தீர்த்து விட்டாச்சு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரன் வந்து சொல்கிறாரு. ஸோ சக்தியும் வந்து சொல்கிறாரு, என்னது தீர்த்து விட்டுட்டீங்களா, யாரை கேட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, டே நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தாண்டா பண்ணுவோம், உன்கிட்டலாம் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு என்னடா அவசியம் இருக்குது, இது எங்கள் வீடு, நாங்கள் என்ன முடிவு இருக்கிறோமோ அதுதாண்டா இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
ஸோ ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே வந்து அமைதியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஜனனி வந்து ஈஸ்வரியை பார்க்குறாங்க. ஆனாலுமே ஈஸ்வரி வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே அமைதியாக பிடிச்சி வச்ச புள்ளியார் மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணோமே அப்படின்னு அந்த ஒரு நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட வந்து நம்ம இவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராவணன் என்ன மாதிரி பிளான் பண்ண போகிறான், தர்ஷினி எந்திரிச்சு வந்தால் உண்மையை சொல்ல போகிறாளா, இல்லை அவள் வளரிட்டு அப்படியே எல்லாத்தையும் மாற்ற போகிறாளா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.